பிரியா, நான் பல தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ எங்க அண்ணனை சந்தேகப்படுறதும் நான் உன்னை திட்டுறதும் இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணா தப்பு இல்லைன்னு தோணுது. நீ என்ன சொல்ற? என்னன்னா? இல்ல, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலான்னு. வெரி குட், நல்ல ஐடியா. பட் இதுக்கு உன் அண்ணன் ஒத்துக்கணுமே. இதுக்கு உன் அண்ணன் ஒத்துக்கணுமே. நீ சொல்ற மாதிரி மத்த எல்லா விஷயத்துலயும் உங்க அண்ணன் நல்லவன் தான். உன்னை நல்லா படிக்க வச்சு உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து அதெல்லாம் ஓகே. பட் என் விஷயத்துல மட்டும்தான் இப்படி ஆயிடுறான். அதை மட்டும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டா நான் ஏன் தேவையில்லாம சந்தேகப்பட போறேன்? நான் ஏன் தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? சரி, இப்ப எப்படி உங்க அண்ணனை ஒத்துக்க வைக்கிறது? இப்ப நானே இருக்கேன். உனக்கு பைத்தியம், வா செக் பண்ணான்னு கூப்பிட்டா வந்துருவேனா? குதிச்சு குமான போட்டு பிளேட் எல்லாம் உடைச்சு வீட்டையே ரெண்டாக்கிற மாட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணன் கிட்ட எனக்கு பைத்தியம்னு சொல்லு. டாக்டர் கிட்ட செக் பண்ணணும், நீயும் கூட வான்னு கூப்பிடு. அங்க போனப்புறம் அவரை செக் பண்ணிடலாம். என்ன என்ன ஐடியா பண்ண மட்டும் போதாது, அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு தெரியணும். என்ன பிளான்? ஓகேயா? சுத்தம். சிவா, நீ என் கூட சண்டை போட்டாலும் அப்புறமா எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். இல்லனா உங்க அண்ணனையே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ற அளவுக்கு வந்திருப்பியா? சரி, பேசாம வா. இல்ல சிவா, என்னால உன்னை பாராட்டாம இருக்கவே முடியல. சார், திரும்ப திரும்ப பூதம்னு சொல்லாதீங்க. எனக்கே பயமா இருக்கு. என் பேரு மாத்திரு பூதம். வாங்க சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். மீட் மை பிரதர் தேவா. ஹலோ. மை வைஃப் பிரியா. ஹலோ. ஹலோ டாக்டர், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன்னு சொன்னது என் ஹஸ்பண்ட், பட் உங்களை சூஸ் பண்ணது நான். உட்காருங்க. உட்காருங்க. இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க. இல்ல டாக்டர், பரவாயில்ல, நான் நிக்கிறேன், அவரு உட்காரட்டும். நீங்க தாமா உட்காரணும். உங்ககிட்ட நான் பேசணும். இல்ல டாக்டர், போன்ல எல்லாம் தெளிவா சொல்லிட்டேல. அவர் எல்லாம் சொல்லிட்டாரு, அதனாலதான் உங்களை உட்கார சொல்றேன். என்ன சிவா? பிரியா, நீ முதல்ல உட்காரு. நான் இப்ப உட்காரதா முக்கியம்? உங்க அண்ணன் ட்ரீட்மெண்ட் தானே முக்கியம். டாக்டர், இது பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணணும். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீ இப்படி வா. இது பாருங்க, இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு இல்ல. எனக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி உங்களை இங்க கூட்டிட்டு வந்த இந்த பிளானுக்கு ஐடியா கொடுத்தது நான் தான். நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க. பிரியா, இது பார், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ முதல்ல உட்காரு. என்ன சொல்ற நீ? நான் எதுக்கு உட்காரணும்? பிரியா, நான் டாக்டர் கிட்ட எல்லாம் தெளிவா பேசிட்டேன். இது வேற ஒண்ணு இல்லையா, சும்மா சும்மா சந்தேகப்படுறதுனால வருதானா? இது ஆரம்பம் தான். ஒரு 10 days கோர்ஸ் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் டாக்டர் சொன்னாரு. ப்ளீஸ் பிரியா. டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். இங்க வர்றவங்க எல்லாம் அப்படித்தாமா சொல்றாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. இவருக்கு ஒண்ணும் இல்லையா? Behave yourself. சாரி டாக்டர், சாரி டாக்டர். எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். அத நிக்கிற பாருங்க, அவனுக்கு தான். அவனை செக் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். ஹஸ்பண்ட், அண்ணன், இப்படிதான் டாக்டர், அவன் பாட்டுக்கு அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். ஆனா இவன் இல்ல, அவன் என்ன பாக்குறான், சிரிக்கிறான், முறைக்கிறான்னு டார்ச்சர் தாங்க முடியல. ஒரு நாள் திடீர்னு தூக்கத்துல எந்திரிச்சு இந்நேரம் உங்க அண்ணன் என்னதான் நினைச்சுட்டு படுத்துப்பான்றா. நான் என்ன பண்ணேன்? உனக்கு ஏமா இப்படி எல்லாம் தோணுது? தோணுது இல்ல டாக்டர், நடக்குது. நான் சொல்றது அத்தனையும் உண்மை டாக்டர். அவனை செக் பண்ணுங்க, நான் சொல்றது உண்மைன்னு புரியும். அவரையும் பார்க்கலாமா? முதல்ல நீங்க உட்காருங்க.
பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல பிரியா. ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல சிவா. சாரி. ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லடா. ஏய், எல்லாம் சரியா போடுடா. பிரியா, பிரியா. எல்லாம் சரியா போடு பிரியா. எனக்கு ஒண்ணும் இல்ல சிவா. எல்லாம் சரியா போடு பிரியா. என்ன நீ நம்பல? அப்படி இல்ல பிரியா. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு என் பைத்தியம் நினைச்சு. இல்லடா. பிரியா ப்ளீஸ், சாரி பிரியா. சாரி பிரியா. பிரியா. சாரிடா. சாரி சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு சொன்னா உன்னை விட்டுட்டு போயிடுன்னு. நான் உன்னை விட்டுட்டு போனா கூட உங்க அண்ணனை விட்டுட்டு நீ என் கூட வரமாட்ட. ஆனா நான் உன் கூட இல்லைன்றதை நினைச்சு நீ வேதனைப்படுவேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் சிவா. அந்த கஷ்டத்தை கூட உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் உங்க அண்ணன் எனக்கு கொடுத்த கஷ்டத்தை எல்லாம் உனக்காக பொறுத்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன பைத்தியம் நினைச்சு. இல்ல இல்ல பிரியா, அப்படி இல்ல பிரியா. சாரி. I'm sorry. I'm sorry டா. ஒரு டாக்டருங்கிற முறையில நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு எங்கேயாவது ஹனிமூன் போங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு வாங்க. யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு அப்புறமா பார்க்கலாம். அண்ணே, டாக்டர் சொன்னபடி நான் பிரியாவை கூட்டிட்டு 1 மந்த் கோவா போயிட்டு வரேன். हाँ जी, आपका होटल आ गया। என்னங்க அண்ணன் இந்த ஹோட்டல்ல தான் நம்ம ஹனிமூனுக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்கான். கம். இங்க இங்க தங்க வேண்டாம். ஏன்? நம்ம கோவாக்கு தான் ஹனிமூனுக்கு போறேன்னு உடனே என் ஃப்ரெண்ட் உமாக்கு ஃபோன் பண்ணேன். ஐயோ, உனக்கு சொல்லலல, அவ ஹஸ்பண்ட் இங்க தான் நேவி ஆபீசரா இருக்காரு. உங்க ஹனிமூன் இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான்னு உமா சொல்லிட்டான். நானும் ஒத்துக்கிட்டேன். நம்ம ஹனிமூன் இங்க இல்ல, அங்கதான். सिंह साहब जी डू यू नो कैशुरीना ड्राइव? मालूम मैडम। उधर जाइए ना। अच्छा। शुक्रिया। ஐயோ, ப்ரோ கிண்டலான மனுஷனை பிடிச்சிருக்கீங்க நீங்க. எப்படியோ இப்படி ஒரு நல்ல இடத்துல எங்களுக்கு ஹனிமூன் நடக்கணும்னு தான் இத்தனை நாள் தள்ளி போயிருக்கு போல இருக்கு. நமக்கு எப்போது இப்படி வந்ததான் ஹனிமூன். ஆனா சாருக்கு அப்படி இல்லையே, எப்பவுமே ஹனிமூன் தான். ஹவ் லக்கி. அட நீங்க வேற ஏன் சார் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட டியூட்டி டென்ஷன் அந்த ஆண்டவனுக்கு தான் சார் தெரியும். எனிவே, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பக்கத்துல தான் இருக்கேன். ஓகே, பட் இன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போறோம். அதுக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நீங்களே வந்துடணும். ஓகே, ஹேவ் a nice time. வரேன். நீங்க போங்க, நான் வரேன். வாட்ச்மேன், सबका ख्याल रखना. अपना வரட்டுமா? There is nobody checked in this name, sir. साहब, आप यहाँ कैसे हैं? ओ, होटल रूम कैंसिल करने आए क्या? चले साहब, मैं गेस्ट हाउस ले चलूंगा, आइए ना। अच्छा साहब, मैं चलूं?
அப்ப நான் தப்புன்றியா? எங்க அண்ணனை தப்பா நினைக்காதன்ற. ஆண்டவன் நல்லவன அவனை டெஃபெண்டமா படிச்சான். அந்த ஒரு வித்தியாசம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அவன் உன்னை கொண்டுட்டு நான் தான் சிவான்னு சொல்லி என்னோட குடும்பம் நடத்திட்டு இருப்பான். பிரியா, 25 வருஷம் 10 மாசம் எங்க அம்மா வயித்துல இருந்து நான் கூட இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது அவனை பத்தி. வாட்ச்மேன் திங்ஸ் எடுத்துக்க. பாய் பிரியா. ஏய் என்ன அவசரம்? 2 பேரும் உள்ள வந்துட்டு போங்க. சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல நாங்க கிளம்புறோம். சரி. ஏய் பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. Bye. Good night. Bye. Bye. ஐயோ நான் ஷாப்பிங் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு. ஆமா என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க? நீ ஷாப்பிங் வந்திருக்கலாம். எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? உமா ஹஸ்பண்ட் ஒரு நேவி ஆபீசரா இருந்தும் கூட சின்சியர் ஹஸ்பண்டா ஷாப்பிங் எல்லாம் வராரு. நீ சின்சியர் ஏதாவது பண்ணிருக்கியா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். வேண்டாம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சரி என்ன சொல்ல போற? அப்போ பேசாம இரு. பட் உனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. நீ வீட்ல சும்மா இல்லாம எல்லாம் நல்லபடியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க பாரு. That's good. Just a lover, me by. It's so worth the getting, it's so worth the try. And I clean it, put it in the furnace. And I don't hit it, you cannot burn it. She wants to get அறிவு இருக்கா உனக்கு? இவ்ளோ சவுண்ட வச்சு கேட்டேனா உங்க அண்ணன் மாதிரி உன் காதும் செவிடாயிடும். அங்க எல்லாம் ரெடி. என்ன ஃபர்ஸ்ட் சோறு சாப்பிடுறியா சப்பாத்தி சாப்பிடுறியா? சோறு சாப்பிடுறியா சப்பாத்தி சாப்பிடுறியா? சொல்லு சொல்லு. ஓ குஷியா இருக்கியா? ஃபர்ஸ்ட்
வச்சிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் நான் சமைச்சதை சாப்பிடு, அப்புறம் அப்புறம் ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்படிலாம் நடக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? கிட்ட வா, உன் காதை கொடு. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஹாப்பியா? இதுக்கு மட்டும் பேச்சே இருக்காது. राजा पीछे साउंड आ रहा है, चल के देख। क्या सर? யாருன்னு பாரு, யாருன்னு பாரு. Come on, come on. கொஞ்சம் இரு. ஹலோ பிரியா, நான் சிவா பேசுறேன். நான் இல்லாதப்போ உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா? சொல்லு, ஃபோன் பண்ணியா? அதான். இது யார் தெரியுமா? சுதா, உன் அண்ணனோட பிஏ. என்னவா இருக்கும் தெரியுமா? உங்க அண்ணன் காலை உடைச்சிட்டான், கையை உடைச்சிட்டான் அப்படின்னு டிராமா பண்ணி உடனே வர சொல்லுவான். பிரியா, நான் சிவா, நான் எங்க இருக்கேன்? என்ன கரெக்டா? இப்போ இது நமக்கு தேவையில்லை. பிரியா, நான் எங்க இருக்கேன்? அது கொடு. திருப்பி ஃபோன் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? வா. நோ! சொன்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன் காதுல என்ன சொன்ன சொல்லு. சொல்லு, நான் உன் காதுல என்ன சொன்னேன் சொல்லு. நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. சொல்லு, நான் உன் காதுல என்ன சொன்னேன்? நான் உன் காதுல என்ன சொன்னேன்னு சொல்லு. சொல்லு, நான் உன் காதுல என்ன சொன்னேன்னு சொல்லு. சொல்லு, நான் என்ன சொன்னேன்?
சிவா, ஐயோ சிவா, அப்ப சிவாக்கு என்னாச்சு? சிவா, 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 வாட்ச்மேன், ஐயோ, உமா, நான் உமா ஹஸ்பண்ட் பேசுறேன். சார், நான் பிரியா பிரியா பேசுறேன். என்னாச்சு அங்க? ரிலாக்ஸ். சிவா, 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 என்னாச்சு? ஐயோ, அது சிவா இல்ல. என்னது? என்னை விட்டு, என்னை விட்டு ப்ளீஸ். என்ன என்னால உன்னை கொல்ல முடியாது. இந்த உருவத்தை என்னால கொல்ல முடியாது. சிவா எங்கடா? சிவா எங்க? சிவா என்ன பண்ண? சிவா என்ன பண்ண? நீ போயிடு. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ போயிடு.
என்ன மன்னிச்சிரு பிரியா. இதுவரை நான் சொல்ல முடியாது, பேச முடியாது போன என் உணர்வுகள், என் வாயால் நான் கூறி, என் காதால் நான் கூட கேட்க முடியாது போன என் உணர்வுகள், என் இதய துடிப்பில் மட்டும் கலந்திருக்கும் என் உணர்வுகள். அன்றொரு நாள் அவளை சந்தித்தேன். அவள்தான் என் ஆண்மையை சுண்டி இழுத்தவள். அவள் நிழலை கையில் வைத்துக்கொண்டு நிஜத்தை தேடி அலைந்தேன். அவளுக்கும் சேர்த்து நான் ஒருவன் மட்டுமே காதல் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவள் என் இல்லம் தேடி வந்தாள். வந்தவள் காண வந்தது என்னை அல்ல, அவள் காதலனாகிய என் தம்பியை. அங்கு நான் கண்டது என் தம்பியை அல்ல, நான் காதலித்த பெண்ணின் காதலனை. எனக்கு சொந்தமான அந்த உதடுகள் என்னிடம் கூறின, உங்கள் இருவரில் முதலில் நான் உன்னை சந்தித்திருந்தால் நான் உன்னைத்தான் காதலித்திருப்பேன் என்று. அப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்க தவறியது யார்? அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க தவறியது யார்? என்னை வாய் பேச முடியாதவனாகவும் காது கேட்க முடியாதவனாகவும் படித்த போது கூட அந்த ஆண்டவனை நான் பழித்ததில்லை. அவளை அடைய முடியாதவனாக படைத்தானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். என்னை கட்டி தழுவ வேண்டிய கைகளாலேயே என்னை கொலை செய்யும் நிலை செய்தானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். என் உணர்வுகளையும் என் ஆசைகளையும் இந்த கல்லறைக்குள் பூட்டி வைத்து விட்டானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். இங்கே தூங்கிக் கொண்டிருப்பது நான் மட்டுமல்ல, என் உணர்வுகளும் என் ஆசைகளும் தான். இன்னும் உயிருடன் இருக்கும் என் உணர்வுகளும் என் ஆசைகளும் தான்.